வணக்கம். ஹலோ அண்ணா வணக்கம். தம்பி பேசுகிறேண்ணா. வணக்கம். மருதமலர்லேருந்து பாலு பேசுகிறேன். வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வணக்கண்ணே. இப்போ நம்ம சகோதரர் முருகனோட இறப்புக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அங்கே களத்தில் போய்கிட்டு இருக்குண்ணே? இன்னையோட 9வது நாளாக போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆமாம். வடக்கு புதூர் பகுதியில் வந்து அந்த மக்கள் உள்ளிருப்பு போராட்டமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம். எந்த விதமான தொய்வுமின்றி ஒரே ஒரு கோரிக்கை தான். முருகன் இறந்து போன, அதாவது காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட முருகன் அவர்களுக்கு ம். நீதி வேண்டும். நீதி வேண்டும். சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். ம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மட்டும்தான் ஆ. அந்த மக்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழகம் தழுவிய ஒரு இந்த போராட்டத்துக்கு வீழ்ச்சி போயிருக்கு. சரி சரி. மற்ற இடங்கள்லயும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓ தேனி, ஆமாம். மற்ற இடங்கள்லயும் உங்களுக்கு தெரியும். ம். எல்லா இடங்கள்லயும் இந்த முருகன் அவர்களுடைய இறப்புக்கு நீதி கேட்டு போராடிக்கிட்டு போராட்டம் இருக்காங்க. நடைபெற்று இருக்கு. ஆமா, சரி ஆமா. சரி. இப்போ நம்ம சகோதரருடைய இறப்புக்கு நீதிக்காக அடுத்த கட்ட போராட்டம் எப்படி இருக்கும்? ஆமா, நிச்சயமா. இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு மனித உரிமை மீறல். கண்டிப்பா. ஒரு காவல்துறை, அதாவது இப்ப வேலையே பயிரை மேய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இது. அதுதான் உண்மை அங்க. மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே ம். பட்ட பகலில் ஆ. ஒரு ஒரு வேன் ஓட்டுநரை ஆ. அடித்து படுகொலை செய்தது இல்ல, மக்கள் முன்னிலையில. கண்டிப்பா. அதாவது இதெல்லாம் வந்து வந்து அங்க இன்னொன்னு என்னன்னா, அங்கே ம், இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை அத செயல்படுத்தல. ஆமா, பாதுகாப்புக்காக வந்த ஏஆர் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காவல்துறை தான் அந்த கொடூரமான செயல்ல ஆமா. ஈடுபட்டிருக்கிறதாகவும் தகவலு. கண்டிப்பா, கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இது வந்து ஒரு சாதி ரீதியான படுகொலை அப்படிங்கிறத நம்ம வந்து குற்றஞ்சாட்ட வேண்டியிருக்குது இவங்க மத்தியில. ஏன்னா, ம். இந்த படுகொலையை அரங்கேற்றிருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஓ! ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆமா. அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம உற்று நோக்கணும்னா, இதனுடைய வீரியம் வந்து நமக்கு புலப்படும். ஆ, அதாவது ஆ. ஓட்டுநர் முருகன் வந்து ஒரு ஆட்டோவுல மோதுறாரு. கண்டிப்பா. வேன் ஓட்டுநரு. ம். அப்ப ஆட்டோல வேட்ட மோ அந்த மோதும்போது அந்த ஆட்டோக்காரருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடக்குது. ஆ. வாக்குவாதம் நடக்கும்போது ஆட்டோக்காரர் என்ன சொல்றாருன்னா, என் மேல தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஓ! சரி. அவரு தன் மேல தவறு இருக்குங்கிறத உணர்ந்துட்டு தவறு போயிருக்காரு. இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு போயிடுறாரு. ஓ! ஆ. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் போய் என்ன பண்றாங்கன்னா, எந்த ஊர்றா உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஓ! அப்ப அவர் சொல்றாரு வடக்கு புதூர்ன்னு சொல்றாரு. ஓ! எந்த தெரு அப்படின்னு கேட்கறான். ம், ம், ம். அப்ப எந்த தெருவுனா தெற்கு தெருவுன்னு இவர் சொல்றாரு. ஓ! அப்ப தெற்கு தெரு என்றாலே வந்து தேவேந்திர குல வேளாளர் வசிக்கக்கூடிய ஒரு அறியப்பட்ட உண்மை. அது பகுதி. வந்து ஏன்னா வடக்கு புதூர்ல தெற்கு தெரு என்பது தெற்கு தெரு, கிழக்கு தெரு என்பது தேவேந்திர குல வாழக்கூடிய வந்து பகுதிங்கிறது அங்கனக்குள்ள வாழக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியக்கூடியது. அப்ப இந்த சம்பந்தப்பட்ட கொலை செய்த காவலர்களும் பாத்தீங்கன்னா, இந்த பக்கத்து பக்கத்து ஒரு நெருக்கமான ஊர்களை சேர்ந்தவர்கள் தான். ஓ! அருகே உள்ள கிராமத்தை சார்ந்தவர்கள். அருகே உள்ள கிராமத்து எல்லாம் வெளியூர்காரெல்லாம் கிடையாது. இங்க உள்ளூர் அந்த பக்கத்து பக்கத்து ஊரை சேர்ந்தவர்கள் முருகனை நன்கு அறிந்தவர்கள் தான். ஓ! ஓ! இது வந்து அப்ப ஏதோ ஒரு ஒரு வரியான பகை இருந்திருக்கு ஆல்ரெடி. ஆமா. இவர் வந்து இப்ப நான் யூகிக்கிறது என்னன்னா, திட்டமிட்டு சாதி ரீதியான படுகொலை அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சமா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா தெரிஞ்சவங்க அப்டின்னா வந்து சம்மந்தம் இல்லாம அங்க தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லல்ல. ஏதோ ஒரு பகைய வச்சு தாக்குறதுக்கு தான் அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, அப்படிங்கிறது கண்டிப்பா. தான் உண்மை பகை அங்க. என்பது வந்து இவனுக்கு சாதி தான் பகை இவனுக்கு. ஓ! ஆ இந்த கண்டிப்பா. சாதிக்காரன அடிக்கணும். அடிக்கணும். வேற என்ன பகை வந்துற போகுது? அவர்களிடத்துல இவருக்குமான தொடர்பு வேற என்ன தொடர்பு வந்துற போகுது? வேற அப்படி எந்த என்ன தொடர்பும் இவங்களுக்கு கிடையாது. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது காவல்துறைக்கு என்ன அப்படி என்ன அவங்களுக்கு வஞ்சகம்ங்கிறது தெரியலையே! ஆமா. அது காவல்துறை உடை போட்டவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மனநிலை சிக்கல். ஓ! அந்த சாதி தான் அவர்களை வந்து முருகனை வந்து படுகொலை செய்ய தூண்டியிருக்குது. இவர்களை தூண்டியிருக்கு. அடித்தால் யார் கேட்பாங்க அப்படின்ற ம். ஒரு எண்ணம் இவர்கள் மத்தியில ஊடுருவி இருக்கிறதுனால, இப்ப ம். தொடர்ச்சியா தென் தமிழகத்துல உங்களுக்கு எந்த இறப்பு சம்பவம் நடந்தாலும், படுகொலைகள் நடந்தாலும், கண்ண மூடிக்கிட்டு தேவேந்திர குல வேளாளர் தான் சொல்லியிருக்கக்கூடிய அளவிற்கு ம். இன்றைக்கு தொடர் படுகொலை நடக்குது. கண்டிப்பா. அது சாதி ரீதியாக படுகொலையாக இருந்தாலும் சரி, அரச பயங்கரவாதம் இது போன்ற அரசு ரீதியாக செயல்படக்கூடிய காவல்துறை படுகொலையாக இருந்தாலும் சரி. ம். உங்களுக்கு தெரியும் முத்துமனோ அவர் வந்து அந்த சிறைச்சாலைக்குள்ள போகும்போதே அவர் படுகொலை செய்யப்படுறார். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு ஆமா. சிறைச்சாலையில் வந்து கைதிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அங்கம். ஆமா. அப்ப அங்கேயே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பா. அங்க அப்ப ஏற்படுது. இது அதே ஒரு மாரி அரச பயங்கரவாதம் அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது. இல்ல அதே சூழல் தானே. முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் வண்டி போது, பின்னாடியே ஒரு இன்ஸ்பெக்டர் வண்டி வருது.
உள்ள ஆ. துப்பாக்கி ஏந்திய காவல்துறை 4 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தானே அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் அ அவர நம்ம சிங்காரம். சிங்கார அண்ணன கொலை செஞ்சாங்க. ஆமா, ஆமா, ஆமா. என்ன அப்ப காவல்துறைங்கிறது வந்து இவர்கள் தேவேந்திர குல மக்களுக்கு இவர்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா இழைக்கக்கூடிய துரோகம்ன்றது பெரியது. ஆமா, ஆமா, ஆமா. ஆ. நிச்சயமா, நிச்சயமா. அப்போ இந்த வகையில தான் இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்து இந்த படுகொலையை வந்து அரங்கேற்றியிருக்கிறாங்க. ம். இது சம்பவம் நடந்த அன்றே வந்து இதை வந்து மறைக்கிறதுக்கான முயற்சிகள்ல இந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டாங்க. ஈடுபட்டுருக்காங்க. பெருமுயற்சி. அதாவது என்ன நடந்தது என்பதை வந்து மறைப்பதற்கு இவர்கள் வந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் அந்த சங்கரன்கோவில் நகர காவல் நிலையத்துல வந்து பெரிய நாடகமே நடித்தாங்க. ஓ! ஓ! ஆ. அதுக்கப்புறம் வந்து 176 செக்ஷன் போட்டு, அதாவது சந்தேக மரணம் அப்படின்ற ஒரு ஒரு செக்ஷனை போடுறான். ஓ! சந்தேகம் வரும். அப்பட்டமா அதாவது தெரியுது எல்லாரும் முன்னிலையில தான் அடிச்சிருக்கிறாங்க. இல்ல நானும் அந்த சருத்த படிச்சேன். ஆ. சருத்த படிச்சதுல என்னன்னா, அதாவது அடையாளம் தெரியாத காவலர்கள்னு சொல்லி அதுல போட்டிருந்தாப்புல. அதாவது அவரு அங்க காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய நம்ம டிஎஸ்பி வந்து படிச்சுட்டு தான் அந்த வேலைக்கு வந்தாரா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது இந்த இடத்துல. இதுல உண்மையிலே வந்து டிஎஸ்பி தான் இந்த எஃப்ஐஆரை வந்து பதிவு பண்ணுது அன்னைக்கு. அதுதான் சொல்றேன். ஏன்னா அவர் ஏன்னா படிச்சுட்டு தான் வந்தாரா? அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன சந்தேகமும் ஏற்படுது அதுல. ஆமா, கண்டிப்பா சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதாவது இவர் அந்த ஒரு காவல் நிலையத்துல வந்து நோட்டு எழுதுவாங்க. யார் யார் வருகை புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. கண்டிப்பா, கண்டிப்பா. 2வது எந்தெந்த இடத்துல எந்தெந்த காவலர்களுக்குங்கிறதும் அந்த தலைமை காவலர்களுக்கு தெரியணும். கண்டிப்பா. பேச்சு போட்டு அப்ப தானே பிரிச்சு விடுவாங்க. இதையெல்லாம் ஆமா. ம். இதெல்லாம் மறைச்சு ம். யாருன்னே தெரியாது ம். அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை அவர்களுக்கே உரிய பாணியில வந்து செயல்படுறதுக்கு நினைச்சாங்க. ம். இதற்கு நேர் மாறா வந்து அது மறுநாள் காலையில வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில இந்த அடித்த காட்சிகள் வந்து வெளியாகுது. ஆமா. வீடியோக்கள் வந்து வெளியாயிடுச்சு எல்லா ஊடகங்கள்லயும், ஆமா. அடித்த வலைதளத்திலயும். காட்சிகள் வெளியாகும் போது நாங்க சட்ட நிபுணர்கள்ட்ட வந்து நாங்க கேட்கும்போது அது 176 வந்து செக்ஷன் ம். மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு வந்து நான் வந்து வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டேன். ம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு நேரடியான முகாந்திரமான ஒரு அஹ், சாட்சி இருக்கும்போது, அந்த காணொளிகள் இருக்கும்போது ம். இவர்கள் அந்த திருநாட்டுன்னு சொல்லப்படுற கொலை வழக்க பதிவு செய்யணும் ம். அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க வலியுறுத்தினாங்க. ஆனா அது இன்று வரைக்கும் ம். இவர்கள் கொலை வழக்கை பதிவு செய்யவில்லை. ம். 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 இதுதான் இல்ல இங்க முக்கியமான விஷயம். இல்ல அதுல அதுதான் என்னென்ன இவரு நம்ம ம், சங்கரன்கோவில் டிஎஸ்பி வந்து அந்த நம்ம ஆக்ட் எல்லாம் படிச்சிருப்பாராங்கிறது தெரியல. அதாவது நம்மளோட ம், ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே கொலை அஹ், செய்யப்பட்ட அவர் காவல் நிலையத்தில கொல்லப்பட்டாரோ, போலீஸால அடிச்சு கொல்லப்பட்டாரோ, அவர் மீது கொலை ம், வழக்கு பதிவு செய்ய வேண்டும்ங்கன்னு நம்ம ஆக்ட்ல சொல்லியிருக்கணும். நம்ம வந்து ஆமா, பட்டியல விட்டு வெளிய போறோம்னு நம்ம சொல்றோம். ஆமா, ஆமா, ஆனா நம்மள வெளியில விட மாட்டுக்கான். ஆமா. அப்ப இவன் என்ன இது செஞ்சிருக்கணும்? நமக்கான ஆக்ட் என்ன? எஸ்சி, எஸ்டி ஆக்ட் என்ன? அதுல இவனுக்கு நம்மளோட ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கோ அவன் பதிவு பண்ணியிருக்கணும்ல. பயன்படுத்தியிருக்கணும். ஆனா இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ம். அந்த எஸ்சி, எஸ்டி அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து இவர்கள் முற்றுமுழுதாக புறக்கணித்திருக்கிறார்கள் தான் நம்ம சொல்லணும். ஓ! அவங்க இத பயன்படுத்துறதுக்கே வந்து அவர்கள் யோசிக்கவே இல்ல. ம். இவங்க ஒரு இவங்க இல்ல என்ன அதுதான். நடக்கணும்? ம். பாதிப்பு ஏற்படுத்துறவங்க யாரு? பாதிக்கப்பட்டவர்கள் யாரு? ம். என்கின்ற அந்த சமூக ரீதியான ஆ. ஒரு கண்காணிப்பை காவல்துறை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கணும். ஆ. ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து இந்த முகாந்திரமா கூர்மை. நம்ம சொல்லியும் கூட ஆ. அவர்கள் அந்த வழக்கு பதிவு செய்வதற்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறதுக்கான பின்னணி வந்து இவர்களுக்கு முழுக்க முழுக்க அந்த சாதி வெறியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பா இருக்கலாம், இருக்கலாம். ஏன்னா, இப்ப எல்லா இடங்கள்லயுமே வந்து முழுக்க நம்ம நம்ம மக்கள மட்டுமே தான் காவல்துறை அதிக அளவுல தாக்கப்படுதாங்க. காவல்துறையால நம்ம தான் அதிகமா பாதிக்கப்படுவோம்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். ஏன்னா, எங்க பார்த்தாலும் நம்ம தானங்க நம்ம பரமக்குடியா இருக்கட்டும், அ ம். திருநெல்வேலி மாஞ்சோலை இதா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், நிச்சயமா, நிச்சயமா. எங்க பார்த்தாலும் நம்மளான காவல்துறை இன்னும் நமக்கு எதிரிய விட எதிரி மேல ம். பயம் கிடையாது. காவல்துறைய நினைச்சா தான் நமக்கு வந்து நம்ம மக்கள் மேல பயமா ஆமா. இருக்கு. இல்ல. அதான் அரசே திட்டமிட்டு ஒரு ம். சமூகத்தை ஒடுக்குவதற்கு அனைத்து கருவிகளையும் பயன்படுத்துது. அது சாதிய பயன்படுத்துறேன். கருவிகளாக இருந்தாலும் சரி, இது போன்ற அரச வன்முறைகளாக இருந்தாலும் சரி. ம். அரசை சார்ந்தவர்களே வைத்து வந்து நம்ம அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப எல்லா வகையிலும் இவர்களை அடித்து துன்புறுத்துவதற்கு அல்லது வந்து இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அந்த அதாவது அரசியல் அனாதைகளாக ஆக்குவது, அரசியல் ரீதியாக அவர்களை பலகீனப்படுத்துவது, ம். மக்களை ஒற்றுமைப்படுத்தாத அளவிற்கு செய்வது, ம். இது எல்லாமே இந்த அரச வன்முறைகளாகத்தான் இருக்கிறது. ம். அதைத்தான் இப்போது வந்து அரங்கேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர் அரங்கேற்றிட்டே இருக்காங்க. படுகொலைகள் நடப்பதற்கான காரணம் இந்த பின்னணி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா. நிச்சயமா. இப்போ சகோதரர் முருகனுடைய இறப்புக்கு அடுத்த கட்டமா போராட்டம் தமிழகம் தழுவிய போராட்டம் இருக்குன்னு சொல்லி ஊர்க்குறும்பர்கள் சங்கரன்கோயில் வட்டார ஊர்க்குடும்பர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்தினுடைய ஊர்க்குடும்பர்களை கூட்டு பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். அது எப்படிண்ணே?
ஆமா, நிச்சயமா. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை, இது ம். ஒரு கட்சியோ அல்லது ஒரு அமைப்புகளோ, இயக்கமோ வந்து இந்த போராட்டத்தை வந்து ஒழுங்கமைப்பு பண்ணல. கண்டிப்பா, கண்டிப்பா. மாறாக அந்த மக்கள், அந்த ஊர் மக்கள் ம். தன்னெழுச்சியாக அந்த ஊர் குடும்பர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ம். இந்த போராட்டத்தை வந்து வீரியப்படுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது அது அந்த அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? அது வந்து இந்த போராட்டம் நீர்த்து போகாமல் இருப்பதற்கு இது ஒரு பின்னணியாக இருக்குது. இருக்கு. எழுச்சி நம்ம மக்களுடைய வந்து அதீத எதிர்ச்சி. ஆமா. உங்களுக்கு தெரியும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் சங்கரன்கோயில்ல நடந்தது. மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆமா. பேர் மக்களுக்கு மேல கூடியிருந்தோம் அங்க. 10,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தாங்க. ஒழுக்கமாக எந்த விதமான வன்முறையும் இல்லாம அங்க வந்து கூடுனாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு போராட்டம் வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா வந்து அவர்களுக்கு இருக்குது. ம். இது எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஊர் நாட்டாமைகளுடைய அந்த ஒத்துழைப்போடு. ஒத்துழைப்போடு. ஆமா. ஊருக்குள்ள வந்து நாட்டாமைகள் வந்து ஒரு பேசுறாங்க, ஒருங்கிணைந்து பேசுறாங்க. ம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு. நமக்கு எதிராக வந்து இந்த காவல்துறை படுகொலை செஞ்சா, படுகொலையாளிகளை கூட தண்டிக்கிறதற்கு இன்னைக்கு அரசு தயங்குது என்ற ஒரு நிலையில, ஆ. ஊருக்கு ஆதங்கப்பட்டு எல்லா ஊர்கள்லயும் அந்த தாங்களா முன்னிட்டு வந்தாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இப்படி ஒருங்கிணைப்பு வேனுகள்ல, அவங்க வந்து கார்ல, இந்த ம். மாரி இருசக்கர வாகனத்துல வந்து அந்த சங்கரன் கோவிலே ஸ்தம்பிக்கிற அளவுல, சங்கரன் கோயில முழு கட்டுப்பாட்டுக்குள் அந்த போராட்டக்காரர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சொல்லணும்னே. அதாவது தன்னாலேயே வந்து இந்த கடைகள் எல்லாம் அடைச்சாங்க. கண்டிப்பா. யாரும் வந்து அவங்கள அடைக்க சொல்லல. கண்டிப்பா. இல்ல அது அந்த எல்லாருமே எல்லா இதுமே நம்ம பார்த்தோம் அதுல. ஆமா, எந்த கண்டிப்பா. இடையூறுமே வந்து யாருக்குமே இல்லாத அளவுக்கு தான் நம்ம அதுல யாருக்கும் நடந்துக்கிட்டோம். எந்த இடையூறும் இந்த போராட்டக்காரர்கள் செய்யல. ம். அந்த சம்பந்தப்பட்ட கடைக்காரர்களே தாங்களே முன் வந்து அந்த கடையை அடைச்சாங்க. ம். மக்களுக்கு ஒத்துழைப்பு குடுத்தாங்க. இது வந்து அரசு செய்வது, அதாவது காவல்துறை செய்தது பெரிய குற்றம் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாரும் மனநிலையும் அப்படித்தான் இருந்தது. அந்த இடத்துல வந்து சங்கரன்கோயில பொறுத்தவரை, அந்த போராட்டத்தை பொறுத்தவரை, ம். சாதியம் கடந்து முருகனுக்கு நீதி வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய அளவில் நடந்துச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. இந்த போராட்டத்தை வந்து மேலும் வலுப்படுத்துவதற்கு, அதாவது என்னன்னா காலதாமதப்படுத்துவதிலே இந்த அரசு குறியா இருக்கு. நான் அத இருக்கு. வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறேன் இத. இந்த உணர்ச்சிகளை அதாவது வந்து இந்த முருகன் அரசு வந்து மக்களோட உணர்ச்சிகளை தூண்டி விடுதாங்க. இவங்க எப்படியாவது கலவரத்த உண்டு பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி தூண்டி விடுதாங்க இந்த அரசு. அது வந்து அந்த இந்த ஒரு 2000க்கு முன்னாடி இருந்த மக்கள் அப்படி செஞ்சாங்க. கண்டிப்பா. இவர்கள் என்ன பண்ணுவாங்க, திட்டமிட்டு அ அந்த மக்களுடைய உணர்வுகளை தூண்டுவாங்க நீங்க சொன்ன மாதிரி. ம். இவர்கள் ஏதாவது வன்முறையில் ஈடுபடுவாங்க. அந்த வன்முறையை மையமா வச்சு அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடோ அல்லது அவர்களை கலைப்பதற்கு தடியடியோ இது போன்ற மீண்டும் ஒரு வன்முறையை வந்து உருவாக்கி இந்த மக்களை வந்து ஒடுக்குற வேலையை வந்து இந்த அரசு செஞ்சது. கண்டிப்பா. ஆனா இப்போ உள்ள தலைமுறைகள் ம். அதுக்கு வந்து இந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அறவழியில் நின்று போராடக்கூடிய மக்களாக, கண் இளைஞர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. கண்டிப்பா. நல்ல கட்டமைப்போட இவர்கள் இன்னைக்கு செயல்பட்டாங்க அன்னைக்கு. ஒரு ஒற்றுமையோட கட்டமைப்போட செயல்படுறாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஆமா, ஆமா. ஆகவே இந்த அரசு என்ன திகிடு திட்டங்கள் செஞ்சாலும் ம். அவர்களுடைய சட்ட ரீதியான அறப்போராட்டத்தை இவர்களால் ஒடுக்க முடியாது என்பதுதான் இப்போதைய நாம் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செய்தி. கண்டிப்பா, எல்லாருக்கும் கண்டிப்பா. உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாகவும் அது இருக்குது. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இந்த போராட்டங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான வேலைகளையும் ம். இப்ப இந்த ஊர் குடும்பங்கள், ஊர் மக்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா. அந்த மக்கள்கிட்ட நான் நேரடியா வந்து போய் நான் தொடர்ச்சியா அங்க போய்கிட்டு இருக்கிறேன். ம். அந்த நிலைகள்ல அந்த மக்கள் இருக்கக்கூடிய மனநிலைகளை நான் வந்து உள்வாங்கி வச்சிருக்கிறதுனால, ம். யார் என்ன சொன்னாலும், அதாவது நிதிய குடுத்து அந்த மக்களை வந்து திசை திருப்பலாம் அப்படின்னு வந்து பல பேர் வந்தாங்க. ஒரு மனதோட இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. நிதி அப்படிங்கிறதுக்கே போக்கூடாது. நமக்கு அப்ப அந்த கிடைக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ. எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேண்டும் கண்டிப்பா. என்ற ஒற்றை கோரிக்கையோடு, ம். அதுதான் அந்த மக்களை வந்து நாம் ஒரு பாராட்டுதலுக்குரிய மக்களாக நாம் பார்க்க வேண்டியது அந்த விஷயத்தில் தான். ம். ம். எங்களுக்கு நிதியை மையமாக வைத்து யாரும் இங்கு பேச வேண்டாம். பேச வேண்டாம். சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். ம். அதற்கு அப்புறம் நீங்கள் சட்ட ரீதியாக என்ன பேசுவதனாலும் சரி என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கையோடு தான் இப்போ வரைக்கும் அந்த மக்கள் அந்த மனநிலை அப்படித்தான் இருக்குது. ஆ. நான் அவர்கள் கூட தொடர்ச்சியா அன்றைக்கு 9ஆம் நாளாக நான் இருந்துட்டு வரேன். கண்டிப்பா. நீங்க அவர்களுடைய தான் களத்துல இருக்கீங்க. நாங்க கூட 1 நாள், 2 நாள் தான் வந்து இருந்தோம். நீங்க தொடர்ந்து அங்க களத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்கள தொடர்பு அ கொண்டு நம்ம பேசுறோம் இப்போ. நிச்சயமா அவர்கள் எந்த விதமான மனசோர்வும் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் இந்த பதிவு பண்றேன் இந்த உங்களோட. கண்டிப்பா. உங்கள மாரி ஆட்கள் வந்து அங்கே அவர்களோட துணையா இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலுச்சா இருக்கும். ஏன்னா இருக்காங்க எல்லாருமே நம்மள விட்டு போல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு துணையா இருக்கும். உறுதுணையா இருக்கும். நிச்சயமா, நிச்சயமா.
அடுத்த கட்டமான அப்ப இப்போ நம்ம அடுத்த ஊர் குடும்பர்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கா எப்படி? கண்டிப்பா, கண்டிப்பா. எல்லா ஊர் குடும்பங்களும் ம். இந்த விஷயத்துல வந்து முருகன் அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற வகையில மிக தெளிவாக, ஆ. அதாவது எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாம ம், ம். எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்க. ஓ! இதுல வந்து இந்த ஊர் குடும்பங்களை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டி ஆகணும். கண்டிப்பா, கண்டிப்பா. இ அ அந்த ஊர் குடும்பர்களுடைய அந்த ஒற்றுமை என்பதுதான் இந்த போராட்டத்தின் பலம். ம், ம். அப்ப எல்லா கிராமத்திலயும் வந்து அதாவது ஒரு ராணுவத்தை எப்படி கட்டமைப்போடு வைத்திருப்பார்களோ, கண் அந்த வகையில் இந்த ஊர் குடும்பர்கள் ஒவ்வொரு ஊரையும் வந்து கட்டமைப்போடு வச்சிருக்கிறாங்க. ம், நாளைக்கு வீதிக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக எல்லா அ ஊர்ல இருந்தும் ம், வீதிக்கு வருவாங்க. ம். மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடக்கும். ஆ. அப்படிங்கிறது வந்து அந்த மக்கள் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாங்க சங்கரன்கோயில்ல. ஆமா. மீண்டும் அரசு வந்து இவர்கள் கோரிக்கையை ஏற்க தவறும் பட்சத்தில் அல்லது காலதாமதப்படுத்தும் பட்சத்தில் ம். மீண்டும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அதாவது ராணுவ நிலைகளில் தயாராக இருக்கிறாங்க. ஒரு கண் அறப்போராட்டம் எந்த விதமான சட்ட ஒழுங்கும் பாதிக்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அ போராட்டத்தை ஆ. இவர்கள் முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நமக்கு செய்தி. அதை தாண்டி ம், தமிழகம் எங்கும் இந்த போராட்டங்களை விரிவுபடுத்துவதற்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ம். அமைப்புகள்கிட்டயும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஆங்காங்கே மதுரை, தேனி, திண்டுக்கல் போன்ற தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த ம். எல்லா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள் கடந்து வட மாவட்டங்களிலும் கூட சென்னை போன்ற பெருநகரங்களிலும் கூட ஆமா. இந்த போராட்டம் நடந்து கொண்டு இந்த இருக்கிறது. நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ம். அங்கங்க அமைப்புகள் வந்து அமைப்புகள்கிட்ட இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்குது. ஆ. அவர்கள் வந்து ஜனநாயக வழியில் போராட்டம் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது ஒரு இருக்கிறாங்க. பெரிய ஒரு தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஆமா. நேரத்துல. அப்ப இன்னைக்கு நாங்க அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ம். தேர்தல் வந்து நாங்கள் புறக்கணிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த மக்கள். ஓ! ஓ! ஆ. எங்களுடைய முருகன் அவர்களுக்கு படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் எங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது, எங்களுக்கு நீதி கிடைக்காத போது, நாங்கள் எதற்கு தேர்தலில் வாக்களிக்க வேண்டும்? ம். தேர்தலை புறக்கணிப்போம் என்கின்ற ஒரு அந்த நிலைகளில் மக்கள் பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்ப இது வந்து அரசுக்கு பெரிய தலைகுனிவு, ஒரு ஒரு அச்சுறுத்தல் அப்படிதான் நம்ம சொல்லணும். ம். இது வந்து அவமானம். ம். அரசுக்கு வந்து அவமானம். இவ்வளவு ம். கால தாமதம் படுத்துவது அல்லது வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற நினைப்பது என்பது அரசுக்கு அவமானம், தலைகுனிவு. இவர் கண்டிப்பா, மக்கள் கண்டிப்பா. அடுத்தடுத்த நிலைகளுக்கு மாறுவதற்கு, அடுத்தடுத்த போராட்டங்களில் மாறுவதற்கு இவர்கள் தான் வழி ஏற்படுத்தி விடுறாங்க. கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. அவங்க அப்படித்தான் தான் சொல்லணும். ஏற்படுத்தி குடுக்காங்க. ஆமா. மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் ம். வந்து எந்த மக்களுடைய வகையிலும் போராட்ட உணர்வுகளை தூண்டுவது வந்து இந்த அரசு தான். தூண்டுவது அரசு. ஆ. தூண்டி வேடிக்கை பார்ப்பது. அப்ப அவர்கள் எந்த எல்லைக்கும் போகும்போது, அப்ப வந்து அடுத்து இவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ம். இந்த அரசினுடைய போக்குகளா இருக்குது. ஆகவே இந்த அரசு வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த வகையிலும் ம். இப்போ ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து இது போன்ற தவறுகளை செய்திருந்தால், ம். இவர்களுடைய பிரயோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமா. கண்டிப்பா, இவங்க கண்டிப்பா. விடுவாங்களா? அவங்களுடைய குழந்தைகள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் பிடிச்சு, ம். அது சிறைப்படுத்தி, அவன் சம்மந்தப்பட்டவன கொண்டு வா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, எந்த ம். இப்படியெல்லாம் வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு அரசு, ம். ஒரு காவலர்கள் வந்து இந்த மாதிரியான கொடூர குற்றத்தை செஞ்சிருக்காங்க. வேலியை பயிர மேய்ந்திருக்கிறது. மக்களை ஆமா. பாதுகாக்க வேண்டியவர்களே மக்களை கொலை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையை வந்து அந்த அரசு அதனுடைய வீரியத்தை புரிந்து கொள்ளாமல், ம். ஒரு அலட்சிய போக்குல, ஒரு அதாவது மெத்தன போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மெத்தன போக்குல வந்து செயல்படுறது தான் இந்த அரசை நாம் வந்து கடுமையாக நம்ம குற்றம் சாட்டுறோம். கண்டிப்பா. ஏன்னா ஒட்டுமொத்தமா நம்ம இந்த மக்களுடைய அ வாய்ஸயே வந்து செவிசாய்க்க மாட்டேங்குது இந்த அரசு. எல்லா இடங்களிலும் ஆமா. பிரச்சனை நடக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல இருந்தும் நம்ம போராட்டங்கள் அமைதி வழி போராட்டங்கள் நடத்தினாலும், நம்மளுடைய குரல வந்து கொஞ்சம் கூட இந்த அரசு செவிசாய்க்க மாட்டுக்கு. கண்டிப்பா. ஒரு அறிக்கை கூட விடல இதுவரைக்கும். நம்ம அத வந்து இதுல பதிவு பண்ணி ஆகணும். இந்த அரசு ம். இது போன்ற ஒரு பயங்கரவாதம் நடந்திருக்கு. ஒரு காவல்துறையை சார்ந்தவர்களே பொதுமக்களை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். ம். அப்ப இவர்கள் இவர்கள் வந்து அதிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லது வந்து அதை திசை திருப்புவதற்கு இது ஒரு பிரச்சனையே நடக்காத வண்ணம் இப்ப வந்து அவர்கள் கண்ணும் காணாமல் இருப்பது என்பது வந்து ஒரு ஒரு அபத்தம். உண்மையிலே வந்து அரசு வந்து உண்மையிலே இதெல்லாம் கவனிக்கிறாங்களா? ம். அப்படிங்கிறத தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இது ரொம்ப பெரிய மனவேதனை அளிக்கிறதுல்ல. எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா நம்மளோட சமுதாயத்துக்கே வந்து மிகப்பெரிய மனவேதனை அளிக்கிறது இந்த அரசோடைய செயல்பாடுகள் என்பது. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆமா. கண்டிப்பாக இந்த சம்பவம் சார்ந்து ம். மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும். ம். ஒரு பக்கம் சிபிசிஐடி விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு
ஒரு விஷயத்தை நான் அதில் பதிவு செய்கிறேன். ஆ, அதாவது தொடர்ச்சியாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ, அந்த விசாரணையின் அடிப்படையில் நாங்கள் கைது செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்றைய பத்திரிகை செய்திகளில் வந்து ம், அஹ், கொலை செய்திருக்கிறார்கள், அந்த 3 பேரும் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற இதையும் வந்து இன்னைக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஓ, இது ஒரு முன்னேற்றம் தான். இது வந்து மக்கள் போராட்டத்தினுடைய விளைவுக்கான ஒரு ஒரு அடிக்கல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா, மக்களுடைய கண்டிப்பா, போராட்டம் தான் இவர்களை வந்து விசாரித்து இவர்கள் கொலையாளிகள் சொல்ல வச்சிருக்குது. கண்டிப்பா, அப்ப கண்டிப்பா, கண்டிப்பா, இது மீண்டும் இவர்களை கைது செய்கிற அளவுக்கு மக்கள் போராட்டங்களை வீரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் மக்களுக்கு. கண்டிப்பா. மக்கள் அதையும் சிறந்த முறையில முன்னெடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. இத தொடர்ந்துண்ணே, இன்னைக்கு பாருங்க ம். அரசியல் களம் நம்மளுடைய சமூகத்தின் இரு பெருந்தலைவர்களை வந்து முட்ட வைக்கக்கூடிய விதமா வந்து அரசியல் கட்சிகள் செயல்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2 தலைமைகளும் வந்து தென்காசி மாவட்டத்தில போட்டியிடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். இதுக்கு எப்படி என்ன மாரியான தீர்வு நம்ம குடுக்க போறோம்? ஆமா. கண்டிப்பா. இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா, தென்காசி தொகுதியை வந்து தொடர்ச்சியாக நிற்பவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ச்சியாக நின்னுகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில வந்து ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த தென்காசி தொகுதியை தான் குறிவைத்து இப்போது காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி சார்பாகவும் அவர்களுக்கு கொடுப்பதாக கூட ஒரு உத்தேச பட்டியல் இருக்கு. இன்னும் உறுதியாகல. ஆ, ஆ. ஒரு உத்தேசமா இருக்கு. ஆனா வந்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த ம். எப்படி இருந்தாலும் கூட்டணி இருந்தாலும் இருப்பார். இன்னைக்கு இன்னைக்கு கூட்டணி இல்லாவிட்டாலும் நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து அவர்களிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்ட இந்த செய்தி. கண்டிப்பா. ஏன்னா அப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தென்காசிய வந்து அ மையமா வச்சு தான் அவர் அரசியல் களத்துக்கே உள்ள அதிமுக கூட்டணிக்குள்ள போயிருக்காங்க. ஆமா. இல்ல அண்ணனுடைய என்ன செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது தெரியல. அதுல ஓராண்டுக்கு முன்பே வந்து அந்த பூத் கமிட்டி போட்டு அவர்களுக்கு வந்து பயிற்சி அளித்து செய்ததெல்லாம் புதிய தமிழகம் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இந்த நிலைகள்ல வந்து இப்ப ஒரு தொகுதி, அதாவது தமிழகம் புதுச்சேரி உட்பட 40 தொகுதி இருக்கு ஆமா, தமிழ்நாட்டுல. ஆமா, ஆமா. அப்ப இந்த 40 தொகுதிகளில் எல்லா தொகுதிகளும் விட்டுட்டு ம், இந்த தென்காசி தொகுதியை மட்டுமே இவர்கள் குறிவைத்து அரசியல் நடத்துகிறார்கள் என்றால், நான் ம், 2 கட்சிகளுக்குமே கேட்கிறேன், ம். நீங்கள் அரசியல் நடத்துகிறீர்களா? இல்ல உங்களுடைய உங்களுடைய அரசியல் வந்து தென்காசியிலே சுருங்கி விட்டதா? தமிழகம் முழுக்க ஏன் உங்களால கொண்டு போக முடியல? அப்படிங்கிறதையும் நான் அவர்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய உங்கள திரும்பி பாருங்க அப்படிங்கிற விதமா நான் கேட்கிறேன் அவங்கள. கண்டிப்பா. இது வந்து எல்லாரோட மக்களிடத்திலும் எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி இது. ஆமா. ஏன்னா, நம்ம மக்கள் பெருவாரியா வாழக்கூடிய திருநெல்வேலியில கூட நம்மளால போட்டியிட முடியல அப்படிங்கிறது வந்து நமக்கு பெரிய மனவேதனை தானே. ஏன்னா, நம்ம சமூகத்தோட ஓட்ட வச்சு இன்னொரு சமூகத்துக்காரன் அங்க பொழச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. நீங்க சொன்ன மாரி திருநெல்வேலிய பொறுத்தவரை, ம். அங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் ஒரு கணிசமான வாக்குகளை, அதாவது தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை கொண்ட ஒரு சமுதாயமாக இருக்கு. இருக்கு. அப்ப இந்த இடத்துல திருநெல்வேலியில வந்து நான் வெளிப்படையாவே சொல்றேன். திருநெல்வேலியில வந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் வந்து நயினார் நாகேந்திரன். ஆமா. அவர் வந்து ஒரு மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். சார்ந்தவர். அப்ப அவர் வந்து எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு. ம். இப்ப எம்பிக்கும் போட்டியிடுறார் அவர். கண்டிப்பா. ஆமா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது அதாவது எந்த மாரியான அரசியலை வந்து இவர்கள் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க ம். அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு நிகழ்வின் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ம். அது அப்ப அ அ திருநெல்வேலியை பூர்வமாக கொண்டவர் ஒரு ஒரு கட்சியை சார்ந்தவர். ம். அங்கு நிக்காம வந்து ஒரு தொகுதியை மட்டும் குறிவைத்து இவர்கள் நிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ம். இதுதான் இவர்களுடைய அரசியலா? இந்த அரசியல் ஏன் இவர்களிடத்திலே சுருங்கி போனது ஒரு தொகுதியில் என்பதையெல்லாம் வந்து அவர்கள் பிரிந்து பார்க்க வேண்டும். இந்த மக்களும் வந்து இவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு விருதுநகர்ல வந்து நம்ம ஓட்டுகள் வந்து மிகப்பெரிய அதிகமான ஓட்டு. ஆமா. அங்க. அதே போல இதெல்லாம் பொது தொகுதி நான் சொல்றது. ஆமா, ஆமா, விருதுநகர் ஆமா, பொது ஆமா. தொகுதி, திருநெல்வேலி பொது தொகுதி, தேனி போன்ற இதெல்லாம் பொது தொகுதி. கண்டிப்பா, கண்டிப்பா. இது பொது தொகுதியில வந்து இன்னைக்கு இப்ப நம்ம பேசுறோம், பட்டியலில் இருந்து நம்ம வெளியே போகணும்னு நம்ம சொல்றோம். ம். அப்ப இதுக்கு முன் உதாரணமாக இந்த தொகுதிகள் எல்லாம் இவர்கள் எடுத்து செய்தால்டா இந்த இந்த கோரிக்கைகளுக்கு அது வலு சேர்க்கும். உங்களுக்கு கண்டிப்பா. அதுவும் இந்த தலைமைகள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு ஒரு தலைமையாக இருந்து ஒரு கட்சியாக இருந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறார் என்றால் இந்த பொது தொகுதியில் அவர்கள் என்று
வெற்றி பெறுவார்களே ஆனால், அல்லது பொது தொகுதியில் நின்றாலே அவர்கள் வந்து சிந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் வந்து அங்க வரும். கண்டிப்பா. ஆனா இவர்கள் தனி தொகுதியை நோக்கி குறிவைத்து ம். இங்கே வந்து எல்லா கட்சிக்காரர்களும் இதை நோக்கியே வரக்கூடிய ஒரு போக்கு என்பது ம். மற்ற தொகுதிகள் எல்லாம் இலவச ஓட்டுகளை இவர் இந்த சமுதாயத்திற்கு திருப்பி விடுகிறாரா என்ற சந்தேகத்தையும் இதன் மூலம் நான் எழுப்ப வேண்டியிருக்குது. கண்டிப்பா, கண்டிப்பா. மற்ற நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே ம். நீங்கள் இலவசமாக வாக்குகளை வந்து அவர்களுக்கு கூட்டணி என்ற பெயரில் கொடுத்துட்டு கண்டிப்பா. ஒரு ஒரு கூட்டுக்குள்ள அடங்கிறீங்க நீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஆமா. இந்த தென்காசி தொகுதி தொகுதியை தவிர மற்ற தொகுதியில உள்ள நம்மளோட ஓட்டுகள் எல்லாமே இன்னொருத்தனுக்கு தானே போகுது. போயிரும். அப்போ வந்து உங்களுக்கு அது இலவச ஓட்டு தானே அவங்களுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அதுல எந்த அப்ப மாற்று தனி கருத்தும் கிடையாது. அது தொகுதியை இலவசம் தானே. பொறுத்தவரை தனி தொகுதியை பொறுத்தவரை நாம் தெளிவா புரிஞ்சுக்கட்டும். ம். உங்களை தவிர வேற யாரும் நிக்க முடியாது. நிக்க முடியாது. கண்டிப்பா. அதுவும் குறிப்பாக தென்காசி தொகுதியை பொறுத்தவரை ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை தவிர ம். வேற யாரும் நிக்க முடியாத அளவிற்கு நாம் பிரதிநிதித்துவமா இருக்கிறோம். வேற கண்டிப்பா, யாரும் கண்டிப்பா. நிக்கலாம்னா நிக்கலாம், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிக்கலாம். நிக்கலாம். ஆனால் பெரும்பான்மை பிரதிநிதித்துவ அடிப்படையில் நாம் அங்க அதிகமா இருக்கிறோம். ஆமா. அதனால தேவேந்திர உள்ள எல்லா மக்கள் தான் கட்சிகளை தென்காசி சார்ந்தவர்களும் தொகுதியில அதிகமா வாழ்றோம். வாழ்றோம். அந்த அடிப்படையில எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து ம். தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களைத்தான் இங்கே அனைத்து கட்சிகளும் நிறுத்துவார்கள். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வந்து இங்க போட்டிட்டாச்சு அப்படின்னா ஒரு உறுப்பினரா வந்துருவாங்க. ம். அப்ப நீங்க மற்ற தொகுதியில் கவனம் செலுத்தாமல் திருநெல்வேலியிலோ அல்லது விருதுநகரிலோ அல்லது தேனியிலோ, இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு தனி தொகுதி இருக்குது, நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். அப்ப நாகப்பட்டினத்திற்கு கூட உங்களால போட்டியிட முடியல. முடியல. அப்ப இந்த மாதிரியான போக்குகள் என்பது உங்களை நீங்களே சுருக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் இது காட்டுகிறது. அப்படிதான், அப்படிதான். ஏன்னா அவங்களும் அப்படிதான் நினைக்காங்க. இந்த சமூகம் வந்து அரசியலா எழுங்கக்கூடாது அப்படிங்கிறது தானே திராவிட கட்சிகள் இருக்கு. கண்டிப்பா. அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள், நீங்கள் அதற்கு பலிகடாகிறீர்கள். கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு விமர்சனமா இதை வைக்கிறோம். ம். அப்ப இந்த போக்குகள் நீடித்து என்று சொன்னால் ம். வருங்காலங்களில் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், எந்த கட்சியுமே இருக்காது. கண்டிப்பா இருக்காது. அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. கரைத்து விடுவார்கள், ஆமா. கரைந்து போவீர்கள். கண்டிப்பா. ஏன்னா இப்போ எங்க பார்த்தாலுமே ஊடகங்கள்லயும் சரி, மத்த செய்தித்தளங்கள்லயும் சரி என்ன சொல்றாங்க, எடப்பாடியாருடைய கிருஷ்ணசாமி கூட சேர்த்துட்டாரு. அப்போ வந்து எடப்பாடி வந்து நமக்கு முழுக்க முழுக்க நம்ம சமூகத்துக்கு எதிரி, கிருஷ்ணசாமியும் ம். வந்து நம்ம சமூகத்துக்கு முழுக்க முழுக்க எதிரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டாங்க இப்போ. அந்த மாதிரி நிலைப்பாடு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வலைதளங்கள்ல இன்னைக்கு பார்த்தோம்னா, அப்படியே அப்பட்டமா பேசுறாப்புல ஒரு ஏஎம் சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்காப்புல. ம், ம், ம். அவரெல்லாம் வந்து அப்பட்டமா அப்படியே நேரடி ஓப்பன் டாக் அப்படியே சொல்றாரு. கிருஷ்ணசாமி வந்து ஆமா. தேவேந்திர சமுதாய மக்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாரு. அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா, எங்கள வந்து அந்த ஏரியால வந்து வாழ விட மாட்டாங்க. ம், ம். ஆக வந்து மறவர் இல்ல சமுதாயத்து அவரு ஒரு ஓட்டு கூட பேசுறது வந்து கிருஷ்ணசாமிக்கு விழாது அப்படிங்கிற மாரி ஓப்பன் டாக்கா சொல்றாரு. அவரு பேசுறது வந்து அபத்தம். அது வந்து ஒரு சாதி வெறியோட அவர் பேசுறாரு. கண்டிப்பா. அது வந்து நம்ம அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பொறுத்தவரை அது வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு அந்த தன்மையில தான் வந்து இருக்கிறாங்க கண்டிப்பா. தலைவர்களை பொறுத்தவரை. கண்டிப்பா. யாரும் யாருக்கும் எதிரானவர்கள்லாம் கிடையாது. அது கிடையாது. வந்து இது சாதி ரீதியாக பேசுறவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ம். அவர் புரிதல் இல்லாம பேசுறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அவருக்கு கண்டிப்பா. ஏன்னா புரிதல் இல்லை. ரெண்டாவது அந்த மக்களை ம். அவர் திசை திருப்புவதற்கும் அல்லது ஒரு அந்த காட்டு மிராண்டித்தனமான ஒரு நிலையிலே வச்சுக்கிறதுக்குமான பேச்சு தான் அவருடைய பேச்சு. கண்டிப்பா. அவர் மேலும் பேச்ச இளைஞர்கள வந்து அவரை தவறான பாதைக்கு அவரு தூண்டி விடுதாரு. தூண்டி விடுறாரு. அது ஒரு 2வது விஷயம் என்னன்னா, அவர் பேச்ச அவர் குடும்பமே கேட்காது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான். இல்ல இன்னைக்கு காலையில பேசியிருந்தாரு. நானும் அவரோட கமாண்டுக்கு சொன்னேன். "ஐயா வாங்க, ஒண்ணும் இல்ல. ம், உங்களுக்கு ம். பின்னாடி வந்து ஒரு 10 பேர் நிக்காங்களான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க." அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கமாண்ட் ஒண்ணு அவருக்கு குடுத்திருந்தேன் காலையில. சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த காணொளிக்கு அவர் குடுத்திருந்த காணொளிக்கு இது ரொம்ப நமக்கு மனசுக்கு ஒப்பல. இருந்தாலும் கூட, ம். "ஐயா வாங்க, ஒட்டுமொத்தமா வந்து மறவர் இளைஞர்கள பூரா வந்து நீங்க தவறான பாதைக்கு வழிகாட்டி தள்ளி விடுதீங்க. கண்டிப்பா. இந்த கண்டிப்பா. மாதிரியான போக்க நிறுத்திட்டு, உங்க பின்னாடி இருக்கிறவங்கள வந்து நல்ல முறையில வழிநடத்தி கொண்டு போங்க." அப்படிங்கிற மாரி ஒரு கமாண்ட் ஒண்ணு குடுத்திருந்தேன் அவருக்கு. ஆனா இல்ல திருப்பி அவர் பதில் அந்த சொல்லவும் இல்ல. அவரை போன்றவர்களை அ அந்த மக்களே புறக்கணிப்பார்கள். 2வது அவர்கள்லாம் வந்து ஊர்களுக்குள்ள போக முடியாது என்ற ஒரு நிலைகள் வந்து அந்த மக்கள் உருவாக்குவார்கள். கண்டிப்பா, கண்டிப்பா. இது ஏன்னா நடக்கும். கண்டிப்பா. காலத்திற்குமே ஒரு சாதி வெறியை ஊட்டி ம். அந்த மக்களை அவரு சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை கூட ம். இவர்கள் ஏமாற்ற முடியாது. கண்டிப்பா. அவர்களுக்கு தெரிகிறது இவர்களெல்லாம் ஏமாற்றி நம்மை வந்து திசை திருப்பி
நம்மளை வழக்கு என்று சிக்க வைத்து விடுவார்கள் என்ற அந்த எண்ணம் அவர்கள்ட்ட இருக்குது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால இவரை போன்றவர்கள் வந்து இனிமே அரசியல் நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா அது அது அதுதான் உண்மை. நிதர்சனமான உண்மையும் கூட. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பான இப்போ களத்தில் உள்ள நிலவரங்களை குறித்ததற்கும், தென்காசி ஆ, மாவட்ட அரசியல் களத்தை பத்தி நீங்கள் தெரிவிச்சதற்கும் ரொம்ப நன்றிண்ணே. ஆ, தம்பி மேலும் கண்டிப்பா, ஒரு சில தகவலை தேடி உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி. கண்டிப்பா, வணக்கம்ண்ணே. கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க, வாழ்க, வளமுடன். நன்றி, நன்றிண்ணே. நன்றி, நன்றி, நன்றி.